பொதுவா நம்ம முந்தைய பகுதியில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்முடைய மார்க்கம் எது, நம்முடைய நம்பிக்கை எது, நம்முடைய வழிபாடு எது, இது எதோடு ஒத்திருக்கிறது, எதோடு ஒத்திருக்கவில்லை, இதிலே நாம் எவைகளை பின்பற்ற வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். பொதுவா நான் ரட்சிக்கப்பட்ட போது எல்லாரும் கேட்டாங்க, நீ போய் கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்துட்டியா அப்படி கொஞ்சம் விவரம் தெரியும் கேட்டாங்க. சில பேர் சொன்னாங்க அந்த வேதத்துல போய் சேர்த்துட்டான் அப்படின்னாங்க. சில பேர் சொன்னாங்க இவன் போய் அந்த சபையில சேர்த்துட்டான் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தோன்றினத சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நான் எங்க வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற டவுட். பொதுவா நீங்க பிறவி கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த டவுட் உங்களுக்கு இருக்காது. வேறு மார்க்கங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பீர்களானால் இந்த எண்ணங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாக வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு பலமுறை வந்துருச்சு. அதுக்கு காரணம் வெளியே இருந்து கேட்டதில்ல, உள்ள இருந்தவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுதான் நீ எந்த சபைன்னு கேட்டாங்க. நான் விவரத்தை சொன்ன போது அதுல ஆவி இருக்கான்னு கேட்டாங்க, இந்த சத்தியத்தை கை கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க, இப்படி செய்வீங்களா அப்படி செய்வீங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தர் கூட நீ சரியா இருக்கிற அப்படிங்கிறத சொல்லாம அவர்கள் வழிகளுக்கு என்னை இழுக்கவே பார்த்தார்கள். ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம தான் தப்பான இடத்துல முடிச்சோமோ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள அவநம்பிக்கை உண்டாக ஆரம்பித்திருக்கிறது. ஆனா ஆவியானவர் அதை மேற்கொள்ள பெறல் கொடுத்தார். இப்படிப்பட்ட அவநம்பிக்கை எனக்கு மட்டும்தான் வந்தது என்று நான் நினைத்தேன். ஆனா சமீபத்தில் கூட ஒரு ஊழியக்காரரை நான் தொலைபேசி வழியாய் பேசின போது அவரும் இதைத்தான் சொன்னார். காரணம், நான் அங்கிருந்து வந்தேன், அப்புறம் இங்க இதெல்லாம் கேட்ட பிறகு சிலர் போதிக்க ஆரம்பித்தார்கள், இதுவும் அதுவும் ஒண்ணுதான், அங்க அப்படி சொல்லியிருக்கு இங்க எப்படி சொல்லியிருக்கு என்றெல்லாம் சொன்ன பிறகு ஐயோ நம்ம ஏன் வந்தோம், அங்கே இருந்திருக்கலாமே, இல்ல அங்க இருந்துட்டு இதையும் கொஞ்சம் சேர்த்து கும்பிட்டு போயிருந்திருக்கலாமே, இதை விட அங்கதான் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு வந்துருச்சு. பிறகு அவர் சொன்னார், இல்ல இல்ல இது தப்பு, மறுபடியும் நம்ம பைபிள் வரைக்க போயிடுவோம்னு சொல்லி நான் அதுல இறங்கிட்டேன், அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னால நிக்க முடியுது அப்படின்னு அவரு சொன்னார். அவருக்கு நான் வாழ்த்தலைன்னு சொன்னேன். பொதுவா இப்படி சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணுதான் சார், எல்லா நதிகளும் கடலை நோக்கி தான் போகுது, கடல்ல தான் போய் சேருது, எல்லா மதங்களும் ஒன்னதான் போதிக்குது, எல்லாமே ஒண்ணுதான், கடவுள் பேர் தான் வேற வேறே தவிர அந்த மார்க்கம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சில நம்புவரும் உண்டு. நான் அதை ஒருபோதும் நம்பல. ஆனா நம்ம எங்க இருக்கிறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு தேர்வு எனக்கு உண்டாக நான் கர்த்தரிடத்துல கேட்டு அதை பெற்றுக்கொண்டேன். பொதுவா சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது நிமிதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் ஒரு மார்க்கத்துல கம்ப்ளீட்டா இருக்கிறதா நினைக்கல, தான் ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்றேன், எனக்கு மேலும் மேலும் அந்த மார்க்கத்தை வெளிப்படுத்துவீர் என்று சொல்லி அவர் நம்பிக்கை வைத்தார். அதுதான் உண்மை. ஏன்னா பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் இந்த மார்க்கம் முற்று பெறவில்லை, புதிய ஏற்பாட்டில் தான் இது முற்று பெற்றது. இதை வேறு விதமா சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படாமல் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகுதான் இந்த ஜீவ மார்க்கம் வெளிப்பட்டது. இந்த ஜீவ மார்க்கம் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கும்படி கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அதிலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, வேதத்துல முதல் முறையா கிறிஸ்தவங்கிற பேரு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்துல இருக்கு. பொதுமக்கள்லாம் பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். இந்த இடத்துல மாத்திரமல்ல, மேலும் 2 இடங்களிலேயும் கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருக்கிறது. இந்த புத்தகத்திலேயே
கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருக்கிறது. சில மார்க்கங்கள் புத்தகத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிற மதம் குறிப்பிடப்படவே இல்லை. ஆனா நம்ம வைத்திருக்கிற வேதாகமத்தில் நம்மை அவர்கள் என்ன சொல்லி அழைக்கிறார்களோ அது ஏற்கனவே வேதத்தில் அழைக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய மதங்கள் என்ன என்பது அவர்களுக்கு குழப்பமாக இருக்கிற காலகட்டங்கள். அவர்கள் புத்தகத்தை கொண்டு வைத்து சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நாம் வணங்குகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அந்த நாட்களில் அழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை குறித்திருக்கிறது. அதனால் நாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதில் தவறில்லை. உலகத்தை பொறுத்தவரையிலும் ரிலிஜனுக்கு நேம் தான் தேவை. அதனால அவர்களுக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் நேம் அல்ல, ஆண்டவருடைய மார்க்கம் பின்பற்றும் சீஷனாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவே நாம் தேவனை பொறுத்தவரையிலும் ஃபாலோவராய் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பொதுவா அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு வச்சு, ஏய் நீ ஒரு புதுசா மதம் ஆரம்பிச்சிருக்கிய, அதை பத்தி சொல்லு என்று சொல்லி எல்லாம் தொந்தரவு பண்றாங்க பாருங்க. இதை அவர் ஒரு கூண்டில ஏற்றப்படுகிறார், நியாய விசாரிக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்போ 24வது அதிகாரம் 14வது வசனத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே. யார் சொல்றது? இவர்கள் சொல்லுகிறார்கள். எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் நியாய பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புத்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நாம் விசுவாசித்து நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தோடு இருந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதமேதம் சொல்றீங்கல்ல, ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். அது என்னன்னா, பூர்வ காலம் முதல் ஆதி கால தேவனுக்கு எங்கள் முன்னோர்கள் செய்து வந்த அந்த ஆராதனை நாங்கள் ஃபாலோ பண்ணி மனிதன் மரிப்பது, உயிர்த்தெழுந்திருப்பது, நியாயம் விசாரிக்கப்படுவது இதெல்லாம் உண்டுன்னு சொல்லி நாங்கள் நம்பி அந்த வரிசையில் வருகிற ஒரு ஒழுங்குமுறையான ஆராதனை கொடுக்கிற ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, இக்காலகட்டங்களில் நாம் ஆராதித்து வருகிற நம்முடைய ஆராதனை முறைமையாகட்டும், நாம் கைக்கொண்டு வருகிற சத்தியங்களாகட்டும், இதன் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்று சொன்னால் சிலர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில உயிர்த்தெழுதல் தான் எங்கள் உயிருள்ள மார்க்கத்தின் வழி, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் எங்களை உயிர்த்தெழ பண்ணுவார், உங்களையும் கூட உயிர்த்தெழ பண்ணுவார், அதன் பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை திட்ட தெளிவாக பேசுகின்ற தைரியமுடைய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பொதுவா நம்ம எந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறியலனா, நம்மளால தெளிவா மற்றவங்களுக்கு சொல்ல முடியலனா, அந்த நம்பிக்கையை நாம் எடுத்து வைக்க நமக்கு ஒரு முறையான அனுபவம் இல்லாவிட்டால் அவர்கள் நம்மை மீண்டும் பரிகசித்து அல்லது வேறு விதமான குழப்பங்களை சொல்லி பின்னுக்கு இழுக்க அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு இந்த அனுபவம் வர வேண்டும், நம்முடைய சபையாருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் இதை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பொதுவா யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது தாங்கள் யூத மதத்தை விட்டுவிட்டதாகவும் கிறிஸ்தவ மதத்தை பற்றி கொண்டதாகவும் நினைத்தார்கள். யூத மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கமாக உருமாறியது என்பதை அவர்கள் அறியாமல் அப்படி செய்தார்கள். யூத மார்க்கம்தான் கிறிஸ்தவ மார்க்கமாக உருமாறியது என்பதை அறியாமல் அவர்கள் அப்படி பேச ஆரம்பித்தார்கள். அப்படியே பேசின போது அவர்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டாகும்.
அவங்க சொன்னார்கள், எங்கள் மதத்துல நிறைய சடங்குகள் உண்டு, விருத்தச்சேதனம் பண்ணுவோம், பண்டிகை கொண்டாடுவோம், பலி செலுத்துவோம், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, அப்படின்னா நீங்க இதையும் சேர்த்துங்க, நாங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சில பேர் வாதிட்டாங்க. இது மிகப்பெரிய குழப்பத்தை ஆதி சபையிலே ஏற்படுத்தியது. இதையெல்லாம் சரிப்படுத்தினார்கள் என்று அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரத்துல இதையே ஒரு கருப்பொருளாய் வைத்து அவர் அந்த அதிகாரத்தை எழுதுகிறார். குறிப்பா ஒருவனும் 15ஆம் வசனம், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாரும் கசப்பாட வேர் முளைத்தெழுப்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அப்படின்னு சொல்றார். இங்க வேறுங்கிறது ஒரு விதமான சந்தேகங்கள், குழப்பங்கள், கசப்புகள், நான் பெரியவன் நீ பெரியவன், நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் நான் பெரியவன், இப்படிப்பட்ட கசப்புகள் அங்கு வந்து ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்றதுக்காக எதிராளிகளுக்கு பதிலும் உள்ளே இருப்பவர்களுக்கு நம்பிக்கையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான அதிகாரமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க எல்லாம் வந்து சரியான இடத்துல சேரல, நாங்க தான் சரியான இடத்துல சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவர் அதற்கான பதிலை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா 18ஆம் வசனம், அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். நீங்க எங்க வந்து சேரலன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல வார்த்தையின் சத்தத்தை விட்ட வரல. ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு வெளியரங்கமான அடையாளங்கள், இந்த இடத்துல நீங்க வரல. ஏன்னா இஸ்ரவேலர்கள் அதைத்தான் பெருசா பேசினாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்தோம், எங்க காது கேட்க ஒரு சத்தம் உண்டானது, மழை வெடித்தது, அக்கினி கொட்டியது, இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் கண்ணால பார்த்தோம், அதுதான் எங்களுக்கு தெய்வத்தின் அடையாளம் என்று நினைத்தார்கள். ஆனா தெய்வத்தின் அடையாளம் வேறு விதமாய் கொடுக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே இங்க மழை வெடிக்கல, மழை மேல ஒருவர் தொங்கி போட்டிருந்தார். இங்கு நெருப்பு கக்கவில்லை, ரத்தம் கக்கப்பட்டது. இந்த அடையாளம் தான் நம்முடைய அடையாளம். அதனால நாம எங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையில் மத்தியஸ்தராயிருக்கிற இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெரிக்கப்படும் ரத்தத்தினத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். அவர்கள் எங்கோடு சேர்ந்தார்கள்? சத்தத்தினிடத்தில். நாம் எங்கோடு சேர்ந்திருக்கிறோம்? ரத்தத்தினிடத்தில். அவர்களுக்கு என்ன கிடைத்தது? சத்தம் கேட்கப்பட்டது. நமக்கு என்ன கேட்கப்படுகிறது? வார்த்தை கேட்கப்படுகிறது, அல்லது வார்த்தை பேசப்படுகிறது. எனவே நம்முடைய மார்க்கம் வார்த்தையின் மார்க்கம், வார்த்தையால் வழிநடத்தப்படுகிற ஒரு மார்க்கம். இங்கு இடியோ மின்னலோ வெளிச்சமோ அந்த மாதிரி காரியங்கள் இங்கு பிரதானமானவைகள் அல்ல. இங்கு பிரதானமானவைகளாக இருந்து மனிதர்களை வழிநடத்துவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமும் அவர் பேசும் வார்த்தையும். எனவேதான் 25ஆம் வசனம் எப்படி சொல்லுது? பேசுகிறவருக்கு செவி கொடுங்கள், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகிறவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமி அசை பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசை பண்ணுவேன் என்று இப்பொழுதும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒரு ஜீவ மார்க்கத்தையும் அந்த மார்க்கம் வார்த்தையின் மார்க்கமாக இருக்கிறதையும் அதன் வழியாக நாம் பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையும்
இதன் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் முங்கிய இடத்தை விட மோசமானது என்று அவர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கும் போது எபிரேய ஆட்கள் சொல்லுகிறார், இல்லை இல்லை இல்லை, அது வெறுமையான இடம், அதை விட மேன்மையான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலும் பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அவர் தெளிவுபட பேசுவதை பார்க்கிறோம். எனவே இந்த நாட்களிலே நாம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். நாம் ஒரு சபைக்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே அங்கமாகி இருக்கலாம், ஒரு முறை வழிபாட்டை கூட கைக்கொள்ளலாம். இது எதுவுமே தவறல்ல. இவைகள் நமக்கு தேவை. நீங்கள் அதில் தான் நிலைத்திருக்க வேண்டும், அதில் தான் தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் நீங்கள் சர்வ சங்கமாகிய தேவ சங்கத்தில், தேவ சபையில் ஒரு அங்கத்தினர். அதனால் தான் நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற, பட்டணத்தில் இருக்கிற ஒரு திருச்சபையின் அங்கத்தினராய் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கே அங்கத்தினராய் மாறினதினாலே தான் இங்கேயும் அங்கத்தினராய் மாறி இருக்கிறீர்களே தவிர இங்கே அங்கத்தினராய் மாறி நீங்கள் அங்கே போய் இடம் பிடிக்கவில்லை. இதுதான் நமக்கு தெளிவாய் தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம். நீங்கள் நேரடியாக அங்கிருந்து இங்கு மெம்பராக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சபை உங்களை மெம்பராக்காது, தேவன் தான் உங்களை சபையின் மெம்பராக்கி இருக்கிறார். ஒரு நாள் வரும்போது அவருடைய சத்தம் கேட்கப்படும். அந்த சத்தத்தின் பின்னே ஆடுகளைப் போல செல்வதற்கு நாம் முன்வர போகிறோம், அவரோடு கூட சேர்க்கப்பட போகிறோம். எனவே நாம் வந்து சேர்ந்திருக்கிற இடம் உலகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மதம் என்று அறிவிக்கப்பட்டாலும் நம்மை பொறுத்தவரையிலும் இது ஜீவன் உள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்திலே நமக்கு உலகத்தில் இருந்த எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பான மேன்மை உண்டு. அங்கிருந்தது பழைய உடன்படிக்கை, இங்க இருக்கிறது புது உடன்படிக்கை. அங்கிருந்தது வெறும் அக்கினி, இங்க இருக்கிறது தேவ அக்கினி. அங்கிருந்தது மேகம், இங்க இருக்கிறது தேவ பிரசன்னம். அங்கிருக்கிறது வெறும் சத்தம், இங்க இருக்கிறது வார்த்தை. அங்கு கொடுக்கப்பட்டது மிருக ரத்தம், இங்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ரத்தம். இதன் அடிப்படையிலே நாம் அங்கத்தினர் ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே நடக்கிற நமக்கு விரோதமாய் சத்துருவானவர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாதையே தூக்கி நின்று ஜெயிக்க முடியாமல் பிசாசு தடுமாறி போனேன். ஆனால் இந்த ஜீவனுள்ள பாதையை தடுப்பதற்கு அவனை மாத்திரம் நாம் எதிர்த்து நின்றால் ஓடி போகக்கூடிய அந்த பொல்லாத பிசாசானவனுக்கு நாம் பயந்து, அல்லது பொல்லாத அதிகாரங்களுக்கு நாம் பயந்து இந்த ஜீவனுள்ள மார்க்கத்தை விட்டு விடாதபடி தைரியமா இருக்க வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு விதமான போராட்டங்கள், நெருக்கடிகள், இவையெல்லாம் சீக்கிரத்தில் மாறி போக போகிறது. இதன் அடிப்படையிலையும் இதன் ஊடாகவும் நாம் கடந்து போகும்போது விசுவாசத்தை மாத்திரம் இழக்காமல் நாம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இதனால் நாம் ஜீவ வழியிலே நடக்கிறது மாத்திரமல்ல, ஜீவ வாழ்வையும் அனுபவித்துக் கொண்டே போவோம். பசியோடு பாட்டு பாடிக்கொண்டு போகிற வாழ்க்கை அல்ல இது. நாம் புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டாடி கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை. சில இடங்களில் பிரயாணங்களில் தடைகள் ஏற்படலாம், குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் இதுவே நிரந்தரமானதல்ல. இதிலுக்கும் மேலான ஒரு ஜீவனை, ஒரு ஜீவ காணானை, ஒரு மகிமையின் வாழ்வை நாம் கண்முன்னதாக நிறுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களானாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுக்கு இது தேவைப்பட்டாலும் சரி, இதை அவர்களுக்கு சொல்லுங்கள். நாம் வந்து சேர்ந்திருக்கிற மார்க்கம் ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ மார்க்கம் மேன்மையானது. அதை குறித்து இன்னும் வருகிற நாட்களிலே நாம் பேச போகிறோம். அதில் நீங்களும் கேட்டு பயனடையுங்கள். மேலும் பல காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஒரு விஷயம் ஜெபிப்போமா? வாருங்கள் சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே உன் வழியிலே நடக்கிற ஒரு ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, எங்கள் மனக்கண்களை திறந்து இந்த மார்க்கத்தின் ஊடாய் எங்களை அழைத்து வர சித்தம் கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரலோகத்தின் அங்கத்தினராய் மாற்றி இந்த பூமியின் திருச்சபையிலும் அங்கத்தினராய் வைத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது வருகிற இடர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகள் மத்தியில இவைகளெல்லாம் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்கள் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் ஆண்டவரே உறுதியாக இருந்து இவைகளை ஜெயித்து உடைய நாமத்தின் மகிமையை நாங்கள் கொண்டாடும்படி செய்யும். இனி வருகிற நாட்களிலும் கூட
உடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குதாரராகவும் உடைய மகிமைக்கு பிரதிநிதியாகவும் இந்த பூமியில வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இதனுடைய தொடர்ச்சி.